வெண்டார்ஸ் வர்சஸ் ஆர்கிடெக்ட்ஸ். ஸோ சைட்டில் நிறையா மிஸ்டேக்ஸ் நடக்குது. பெயிண்டர்ஸ் இருக்கட்டும், they don't do it like 100% job. Again நம்மளுக்கு ஒரு கமிட்மெண்ட் எடுத்தா அதுக்கு முடிச்சுட்டு அடுத்துட்டு போனா பெட்டர். லைக் மிட்ல வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் எடுத்தா டிராயிங் எல்லாம் போடுறீங்களா சார்? வந்து நீங்க வெண்டார் கிட்ட சஜஸ்ட் பண்ணி பண்றீங்களா சார் எல்லாருமே? லீஸ்டான அதாவது கம்மியான ரேட்ல கோட் பண்ணிடுறாங்க சார். ஸ்டார்டிங்ல வந்து எலக்ட்ரிக்கல். I'm not blaming vendors. அது இது இந்த டிபேட்டை வந்து வெறும் பிளெண்டரை ப்ளேம் பண்ற ஒரு. இப்ப இவங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் அந்த டைமிங் தான் அர்ஜென்ட், அந்த மிஸ் ஆகுது ஃபர்ஸ்ட். எல்லா வெண்டர் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா வேலை எடுக்கிறதுல தான் குறியா இருக்காங்க. அந்த வேலை உங்களுக்கு தெரியணும். தெரியலனா சப்போஸ் வெண்டர் கிட்ட கேட்டுட்டு அப்புறமா சொல்லணும். அது பட் தென் நம்ம கிட்ட பேசுறப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பண்ணிடுறோம் சொல்லிடுறாங்க. இதனால இந்த ஒர்க் நடக்கல, இதனால இந்த ஒர்க் நடக்கலன்னு சொல்லிட்டு ஒரு வெண்டாரும் இன்னொரு வெண்டாரை ப்ளேம் பண்ணி வந்துட்டு he got the advance and in the middle அவர் எங்கேயோ காணாமலே போயிட்டாரு. அவர் கிளைண்ட் வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு அந்த இஷ்யூ வந்துருச்சு. அது வந்து ரெண்டு பேருமே கம்யூனிகேஷன் பண்ணாதான் வந்து அது. நம்ம கிட்டே மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தா அந்த வெண்டர்ஸ் எல்லாருமே நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ்ல தான் இருப்பாங்க. நாமளே வந்து டைம் நம்ம பிசிக்கலா கேட்லாக்ல இருந்து சூஸ் பண்றதாகட்டும், இதெல்லாமே செக் பண்ணி மட்டும் தான் நாங்க கொண்டு அந்த சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா, நல்ல ஆளு நிஜமாவே இருக்காங்க வெண்டார்ஸ். அவங்க எல்லாம் வந்துட்டு பில்டர்ஸ் கிட்ட இருக்கு.